நம் முன்னோர்கள் அதிகமாக பருப்பு வகைகளையும் தானிய வகைகளையும் உடைப்பதற்கும் அரைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த இயந்திரம். இயந்திரம் எங்கள் ஊரில் இது இயந்திரம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு ஏற்ற மாதிரி பெயர்கள் மாறும். இந்த இயந்திரத்தில் ஃபிக்ஸடு கல், ரொட்டேட் கல்னு 2 கல் இருக்கும், ஒன்று மேலே ஒன்று. இந்த ரொட்டேட் கல்லில் பார்த்திங்கன்னா இந்த ஓரமாக கைப்பிடியும், ஃபிக்ஸடு கல்லில் சென்டராக ஒரு புடியும் இருக்கும். இந்த சென்டராக புடி வழியாக தான் தானியங்களையோ பருப்பு வகைகளையோ உள்ளே கொட்டுவாங்க. இந்த சென்டராக இருக்கிற குழி வழியாக பருப்பு வகைகளை கொட்டிட்டு இப்படி சுற்றுவாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த ஸ்டெப்பு மாதிரி தூக்குவாங்க. ஒரு லைட்டாக ஒரு ஸ்டெப்பு தூக்கி சுற்றினா இந்த பருப்புகள் மாவாகாமல் பவுட்ராகாமல் 2 3ஆக உடஞ்சி வெளியே வரும். பார்த்திங்கன்னா தெரியும். நான் பாருங்கள், ஒரு சுற்றுக்கு ஒரு முறை லைட்டாக அப்படி தூக்குவாங்க. தூக்கினதுக்கப்புறம் இந்த பருப்பு அழகாக 2 3மா உடஞ்சி வெளியே வரும். பார்த்திங்கன்னா வெளியே வர்றது கீழே தெரியும் பாருங்கள். சுற்றி அப்படியே 2 கல்லுக்கு இடையில ஒன்று ஒன்றா வெளியே கொட்டும். இதை நம்ம தூக்காமல் ஒவ்வொரு சுற்றுக்கும் தூக்காமல் கண்டினியூவாக நம்ம சுற்றினே இருந்தோம்னா இது பவுட்ராக மாவாகி வெளியே வரும். மாவாக கொட்டும், ரொம்ப பவுட்ராகி மாவாகி வெளியே வரும். பார்த்திங்கன்னா இதான் சுத்துக்கல் சென்டர் அச்சு. இது வழியாக உள்ளே பருப்பு வகையோ தானிய வகையோ கொட்டுவாங்க. இது கைப்பிடி, கையால் சுற்றுவாங்க. அந்த காலங்களில் இந்த மாதிரி அழகாக நம் முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி நம் முன்னோர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இதை இப்போ ஓப்பன் பண்ணி கட்ட போகிறாங்க. ஓப்பன் பண்ணோடனே அது எவ்வளோ சென்டர் அச்சு பக்கத்தில் முழுசாகவும் வர வரவ உடஞ்சியும் அதுக்கப்புறம் தூரம் வர வர கொஞ்சம் பொடியாகவும் பவுடராகவும் ஆகும். இந்த மாதிரி தான் அந்த காலங்களில் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி இயந்திரத்தை பயன்படுத்தி தானியங்களை உடைச்சியும் அரைச்சியும் பயன்படுத்தியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.